ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெண்டைக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுனா பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கடாயில் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். எங்கள்கிட்ட சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தனால நாங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கிட்டோம். உங்கள்கிட்ட வேறு என்ன இருந்தாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இது பண்ணதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு நம்ம ஜீரகத்தை போட்டுக்கலாம். ஜீரகத்தை சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். எங்கள்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்தனால நாங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கறனால நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நம்மளுக்கு 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் வதக்குனா தான் நம்மளுக்கு நல்லா இந்த வெண்டைக்காய் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இதே நல்லா ஒரு நிமிஷம் அளவுக்கு வதக்குனாலே போதும். இப்போ வதக்குனதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா நல்லா இந்த சுண்டைக்காய் வெங்காயம்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ இதே நல்லா நீங்கள் 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கணும். வதக்கிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மஞ்சள்தூள் போட்டுக்கணும். ஒரு சின்ன டீஸ்பூன் போட்டாலே போதும். இப்போ நம்ம மஞ்சள்தூள் போட்டதுக்கப்புறம் இதே நீங்கள் நல்லா 1 நிமிஷம் அதுக்கு வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் இதே நல்லா மூடி வச்சுருங்க 1 நிமிஷம் அளவுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா நீங்கள் வதக்கிக்கணும். வதக்குனதுக்கப்புறம் இதையும் நல்லா நீங்கள் 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கலாம். வதக்குனதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதையும் நல்லா வதக்கிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு வதக்கினாலே போதும். வதக்குனதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். எங்கள்கிட்ட பாக்கெட் இருந்ததுனால நாங்கள் பாக்கெட்லேயே சேர்த்துக்கிட்டோம். உங்கள்கிட்ட நீங்கள் தேங்காய் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதே இல்லைன்னா நீங்கள் 1 நிமிஷம் அளவுக்கு வதக்கினாலே போதும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு எப்படி சுட வெண்டைக்காய் கூட்டு ரெடி ஆகிட்டுன்னு. நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் மக்கள்.